ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்தியாவிலேருந்து மஸ்கட்டுக்கு வந்த உடனே வீட்டுக்குள்ளே நுழைஞ்ச உடனே எடுத்த வீடியோ தான் இது. ஆள் இருந்தாலும் இல்லாட்டியும் இங்கே எப்படி தான் வீட்டுக்குள்ளே டஸ்ட் வரும்னு தெரியாது. எங்கள் வீட்டில் எப்போவுமே டஸ்ட் வந்துக்கிட்டே தான் இருக்கும். உள்ளே லக்கேஜை கீழே வச்சுட்டு உட்காரது கூட முடியாது. ஏன்னா ஃபுல்லாகவே வெறும் டஸ்ட்டாக இருந்தது. நார்மலாகவே அப்படி தான் இருக்கும். நாங்கள் இருக்கிறனால க்ளீன் பண்ணிகிட்டே இருப்போம். நம்ம இல்லாதனால ஃபுல்லாக டஸ்ட்டு. என் பொண்ணு உள்ளே வந்தவுடனே ட்ராய்ஸ்லாம் எடுத்து விளாட ஆரம்பிச்சிட்டா. எல்லாரும் சேர்ந்து இந்தியா கிளம்புற மாதிரி இருந்தால் நான் எல்லாம் ஓரளவுக்கு திங்ஸ் எல்லாம் கரெக்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு வந்திருப்பேன். அதாவது ஊர்லேருந்து வந்தவுடனே க்ளீன் பண்ணுற மாதிரி இல்லாமல் உடனே வந்து திங்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணுற மாதிரி. ஆனால் நான் வந்ததுக்கப்புறம் இவங்க 1 மந்த் இங்கே இருந்துட்டு வந்ததுனால நான் வந்ததுக்கப்புறம் எல்லாமே க்ளீன் பண்ணிட்டு தான் திங்ஸ் எல்லாம் வைக்கிற மாதிரி இருந்துச்சு. ஃப்ரிட்ஜும் க்ளீன் பண்ணலை. இந்த வெஜிடபிள்ஸ் ஏரியாலாம் அப்படியே விட்டுட்டு வந்துட்டாங்க. இந்த பேப்பர்ஸ்லாம் எடுத்து மாற்றாமல் அது எல்லாம் அப்படியே வச்சுட்டு வந்துட்டாங்க. அதனால் ஊர்லேருந்து வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு டபுள் வேலை அந்த மாதிரி தான் இருந்தது. நான் அங்கே வந்து ஏர்போர்ட்லேருந்து வீட்டுக்கு வந்து சேரும்பொழுது கரெக்டாக ஒரு 9 பக்கமாக இருக்கும். இந்த ரூமில் இருக்க திங்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நான் ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தேன். இந்த மாதிரி ஒரு பெட்டு மேலே எல்லாம் பில்லோ, பெட்ஷீட்ஸ் எல்லாம் போட்டு ஒரு ஷீட் போட்டு நல்லா கவர் பண்ணி வச்சுட்டு வர சொல்லி, அதனால் அதே மாதிரி பண்ணி வச்சுட்டு வந்திருந்தாங்க. இல்லைனா அதுவும் ஃபுல்லாக டஸ்ட்டாக தான் இருக்கும். இருந்தாலும் க்ளீன் பண்ணணும். அப்போதைக்கு ஜஸ்ட்டு உட்காரதுக்காவது இடம் இருக்கும். இது பார்த்திங்கன்னா இன்னொரு பெட்ரூமு. இந்த பெட்ரூம் முழுக்க பார்த்திங்கன்னா குடோன் மாதிரி அடைச்சி வச்சுருந்தாங்க. ஏன்னா ஹாலில் இருக்க எல்லா திங்ஸையும் எடுத்து இந்த ரூமில் போட்டு டம்ப் பண்ணியிருந்தாங்க. ஹாலில் வர சன்லைட் ஏரியாவை மேலே வந்து ஷீட் வச்சு இங்கே பில்டிங்காரங்க அடைச்சிட்டாங்க. அதனால் ஹாலில் இருக்க திங்ஸை வந்து சன்லைட் இல்லாதனால ஃபங்கஸ் மாதிரி வருது. ஒரு டைம் அப்படி தான் நாங்கள் எல்லாம் ஹாலில் எப்பயும் போல் வச்சுட்டு போயிட்டோம். ஹாலில் வந்து பார்த்தா உள்ளே இருந்த சோஃபாலாம் ஃபுல்லாக ஃபங்கஸ் ஆயிடுச்சு. ஏன்னா அந்த சன்லைட் இல்லாதனால. அதனால் இந்த தடவை எல்லாம் பெட்ரூமில் வச்சு அடிச்சிட்டாங்க. ஃப்ரிட்ஜெல்லாம் நான் போகிறதா இருந்தால் முன்னாடி க்ளீன் பண்ணி வச்சுட்டு பேக் பண்ணி வச்சுட்டு போயிடுவேன். வந்த உடனே உள்ளே ஓப்பன் பண்ணி சுவிட்ச் ஆன் பண்ணி வைக்கிற மாதிரி. ஆனால் இவங்க ஃப்ரிட்ஜெல்லாம் க்ளீன் பண்ணாமே வந்துட்டாங்க. வந்ததுக்கப்புறம் தான் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வெஜிடபிள் இருந்த பேக் மட்டும் ஃபஸ்ட்டு லக்கேஜை மட்டும் ஓப்பன் பண்ணி அதுலேருந்து திங்ஸ் எல்லாம் எடுத்து உள்ளே வச்சோம். வீட்டுக்குள்ளே நுழைஞ்ச உடனே ஒரு நிமிஷம் கூட உட்காரவே இல்லை. ஏன்னா ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணால் தான் நம்ம அந்த இடத்துல உட்காரவே முடியும். இல்லைனா கீழே உட்காரவே முடியாது. ஃபுல்லாக டஸ்ட்டு. அதனால் வீட்டுக்குள்ளே நுழைஞ்ச உடனே லக்கேஜெல்லாம் அப்படியே வச்சுட்டு ஃபுல்லாக கூட்டிட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக மாப் போட்டு டெட்டால் போட்டு நல்லா தொடச்சி உடனே என் பையன் படுத்துட்டான். ஏன்னா அவனுக்கு ஊர்லேருந்து வந்த உடனே ஃபீவர் வந்துருச்சு. அதனால் அவனும் படுத்துட்டான். நானும் எங்கள் வீட்டுக்காரர் மட்டும்தான் ஃபுல்லாகவே வேலை செஞ்சோம். அது மட்டும் இல்லாமல் பையனுக்கு ஃபீவர் இருந்ததுனால ஹோட்டல்லையும் வாங்கலை. வீட்லேயே தான் வெறும் ரைஸ் மட்டும் வச்சு அவனுக்கு கஞ்சி சாப்பாடு மாதிரி கொடுத்துட்டு நாங்கள் ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்த புளிக்காய்ச்சல் வந்து லக்கேஜில் இருந்துச்சு. ஆனால் அந்த லக்கேஜை நாங்கள் ஓப்பன் பண்ணலை. அதனால் தயிர் மட்டும் அப்போதைக்கு போய் கடையில் வாங்கிட்டு வந்து அதை வச்சு சாப்பிட்டோம். சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் எல்லோரும் கொஞ்சம் நேரம் படுத்து ரெஸ்ட் எடுத்தோம். ஏன்னா நைட்டு ஃபுல்லாக ட்ராவலிங். அதுக்கப்புறம் ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணி இங்கே வந்துட்டு ரெஸ்ட்டே இல்லை. க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு 2 மணி இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு மேலே கொஞ்சம் நேரம் படுத்து ரெஸ்ட் எடுத்தோம். ஈவினிங் எழுந்து டீ போட்டு குடிச்சிட்டு திரும்பவும் க்ளீனிங் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணி நைட்டு வரைக்கும் க்ளீனிங் ஒர்க் தான் நடந்துகிட்டே இருந்தது அன்றைக்கி ஃபுல்லாக. இது வந்து ஊர்லேருந்து வந்த அன்றைக்கி நெக்ஸ்ட் டே. ஊர்லேருந்து வந்த அன்றைக்கே வந்து நமக்கு பிளான்ட்லேருந்து பிரிஞ்சால் கொடுத்து அனுப்பியிருக்காங்க. அதனால் 3 பிரிஞ்சால் இருக்குது. இந்த பிரிஞ்சாலை வந்து பொரியல் பண்ண போகிறேன். சௌச்சவ் வந்து கூட்டு பண்ண போகிறேன். அடுத்து அரிசி மாவு அரைக்கிறதுக்காக எல்லாம் அரிசியெல்லாம் ஊற வச்சுட்டேன். ஏன்னா மாவு இருந்தால் தான் எதுவுமே இல்லைன்னா டக்குன்னு நம்ம தோசை இட்லி ஏதாவது செஞ்சுக்கலாம். முதல்ல அந்த வேலை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். என்ன க்ளீனிங் வேலைலாம் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணணும். ஃபுல்லாகவே இந்த எண்ணெய் பாத்திரங்கள்லாம் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அதில் எண்ணெய்கள்லாம் ஃபில் பண்ணி வைக்கணும். ஒவ்வொரு வேலையாக ஸ்டார்ட் பண்ணலாம். எப்படி க்ளீனிங்லாம் என்னென்ன பண்ணுறேன்னு நம்ம பார்க்கலாம் வாங்க. அதே மாதிரி ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்த கடலக்காயை வந்து நல்லா கழுவி வச்சுருக்கேன். பசங்க ஸ்கூல்லேருந்து வந்தவொடனே கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேக வச்சா வந்தவொடனே சாப்பிட்ருவாங்க. வந்து இன்றைக்கி ஃபஸ்ட் நாளே வந்து அந்த எண்ணெய் பாத்திரம்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். எல்லாமே பிச்சுன்னு இருந்தது. ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வச்சிட்டேன். அதை எடுத்து அந்த எண்ணெயெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றி வச்சிடலாம். ஏன்னா சமைக்கிறதுக்கு எண்ணெயெல்லாம் இன்னும் எதுவுமே இல்லை. அதனால் அதை ஊற்றி வச்சலான்னு வச்சுருக்கேன். போன தடவை வரும்பொழுது இந்த கீழே இருக்க பிளேட்டும் இது 2 மட்டும் வாங்கிட்டு வந்திருந்தேன். போன தடவை ஒன்று வாங்கியிருக்கலாம் போல். இது கொஞ்சம் நல்லா வெயிட்டாக இருக்குது. இந்த தடவை வாங்கினது கொஞ்சம் வெயிட்லெஸ்ஸாக இருக்குது. மாடல் வேறையாக இருக்குது. சரி பரவாயில்ல, ஊற்றுறதுக்கு வேணும்னு சொல்லி வாங்கிட்டு வந்துட்டேன். இது தேங்காய் எண்ணெய்க்கு 1 கடலெண்ணெய், 1 நல்லெண்ணெய். ஆயில் ஊற்றி வச்சிடலாம். ஏன்னா ஆயில் ஊற்றினா தான் சமைக்கிறதுக்கு. தேங்காய் எண்ணெய் ஊற்றியாச்சு. ஊர்லேருந்து நம்ம இங்கே வெளியில் வரோம், அந்த மாதிரி ஃப்ளைட்டில் போகிறோம், ட்ராவல் பண்ண போகிறோம், எடுத்துகிட்டு போகிறோம் சொன்னதுக்கப்புறம் இந்த மாதிரி பாட்டிலை ஊற்றி கொடுத்தாங்க. நல்லாவே சீல் பண்ணியிருக்காங்க. இதுக்கு போன தடவை வந்தப்போ நரசூஸில் வாங்கிட்டு வந்திருந்தோம். அதுவும் நல்லா சீல் ஆயிருந்துச்சு. இதுலேயும் அதே மாதிரி மெத்தடு தான். பார்த்திங்கன்னா தெரியும், உள்ளே அந்த எண்ணெய் லீக் ஆகாத மாதிரி இருக்குது. இந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் லீக் ஆகாது. இல்லைன்னா எப்படியுமே லீக் ஆகிடும் எண்ணெய்.
வரும்போது எண்ணெய் இருக்கான்னு கேட்டாங்க. ஒரே வார்த்தையில இல்லைன்னு சொல்லி வேலையை முடிச்சாச்சு. எண்ணெய் பாத்திரங்கள்லாம் ரொம்ப பிசு பிசுன்னு இருந்தது. அதனால் வாஷ் பண்ணி வச்சுட்டு ஊற்றிட்டா வாழ முடியும். இப்படி ஊற்றுறது எண்ணெய் மேலையும் கீழையும் ஊற்றிட்டேன். இப்படியுமே எண்ணெய் கீழே கொட்டுன்னு தெரிஞ்சு தான் கீழே ஃபுல்லாக கவர் வச்சுருக்கேன். அடுத்து நல்லெண்ணெய். எல்லாம் எல்லா குழம்புக்கும் நல்லெண்ணெய் மட்டும்தான் யூஸ் பண்ணுறது. ஏன்னா இங்கே கடலெண்ணெய் வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது. அதனால் நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன். தேங்காய் எண்ணெய் ஊற்றி வைக்கிறதுக்கு இந்த மாதிரி கரெக்டான பாத்திரம் இல்லைன்னா அதை யூஸ் பண்ணுறதே இல்லை. அதுக்காகவே வாங்கிட்டு வந்தேன் இந்த தடவை. நல்லெண்ணெய் வந்து வேறு ஒரு லக்கேஜில் இருக்குது, அதில் தான் ஓப்பன் பண்ணணும். ஸ்வீட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டபுள் பேக் பண்ணிட்டு வந்தேன். இது ரொம்ப நல்லா பெஸ்ட்டாகவே இருக்குது. ஏன்னா இதுலேருந்து எதுவுமே லீக்கும் ஆகலை, கவரும் தெரியல. இந்த தடவை கேட்டு 2 போட்டு கொடுங்க, இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா பேக்கிங் அப்படின்னு கேட்டு வாங்கிட்டு வந்தேன். இந்த ஸ்வீட்லாம் எதுக்கு எடுக்கிறேன்னா, முன்னாடி இருக்க ஒரு ஆண்டி இருக்காங்க, அவங்களுக்கு கொஞ்சம் கொடுக்கலாம் அப்படின்னு எடுத்துகிட்ருக்கேன். பார்த்தீங்களா, அது ஒரு பேக்கு, இது ஒரு பேக்கு, இது ஒரு பேக்கு. எந்த இடத்துலையுமே கொஞ்சம் கூட லீக் ஆகலை. எல்லாமே இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு சேஃபாக தான் வாங்கிட்டு வந்துருக்கு. எல்லா ஸ்வீட்டும் எடுத்து அந்த முன்னாடி வீட்டு ஆண்டி கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துடலாம். இந்த மாதிரி இருந்ததுனால எதுக்குள்ள எந்த ஸ்வீட் இருக்குன்னே தெரியல. இதுவும் பிளாஸ்டிக் இதில் போட சொல்லி வாங்கிட்டு வந்தோம். மைசூர் பாக் இதெல்லாம் ஃப்ரிட்ஜுக்குள்ளே எடுத்து வச்சுட்டாங்க, வந்தவொடனே கெட்டு போயிடுங்க. வின்டர் தான், ஆனால் கெட்டு போகாது. அதுக்குள்ள என்ன இது ஹார்லிக்ஸ் பர்பி. பிஸ்தா ரோல் இந்த மாதிரிலாம் இருந்துச்சு. எல்லாத்தையும் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருக்காங்க. அதுதான் பிஸ்தா ரோல். எல்லாத்துலேயும் ஒரு ஸ்வீட் வச்சு அந்த ஆன்டி கொடுத்துட்டு அடுத்து நம்ம வேலை பார்க்கலாம். கத்திரிக்காய் சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. நேற்று தான் செடியிலேருந்து பறித்து கொடுத்துருக்காங்க. நீ அடிக்கடி கத்திரிக்காய் கிடைக்கும். அந்த அவர் செடியில் காய்க்கிற வரைக்கும் கொடுத்துக்கிட்டே இருப்பார். ஊருக்கு போகும்போதே கொடுத்தாருன்னு நினைக்கிறேன். அப்போ இருந்து இன்னும் காய்ச்சிட்ருக்கு போல். இது மட்டும் இல்லை, பெரிய ஆஷ் கார்டு ஒன்று கொடுத்துருக்காரு. இவ்வளோ பெருசாக, ரொம்ப பெருசு. அதில் கட் பண்ணி 3/4 ஆஷ் கார்டு இங்கேயே கொடுத்துருக்காரு. அவ்வளோ என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. என்ன ரொம்ப பெருசு. இவ்வளோ பெரிய காய் இருந்தால் எப்படி இருக்கும், அந்த இவ்வளோ சைஸு. அவ்வளோ பெரிய ஆஷ் கார்டில் ஒரு 3/4 இங்கேயே இருக்குது. கொஞ்சம் மட்டும் அடிச்சுட்டு மீதி இங்கேயே கொடுத்துருக்காரு. இதை பொரியல் பண்ணிவிட்டு க்ளீனிங் ஒர்க்லாம் பார்க்கணும். இங்கேருந்து ஊருக்கு வரதுக்கு முன்னாடி எல்லோரும் வீட்டை க்ளீன் பண்ணி வச்சுட்டு வருவாங்க. அவங்க யூஸ் பண்ண யூனிஃபார்மை கூட துவைச்சி போடாமல் அப்படியே வந்துடுவாங்க. இப்போ வந்து இந்த விண்டரில் ட்ரெஸ் எல்லாம் காய போட்டால் 2 நாள் 3 நாள் ஆகும். இங்கே இருக்க குளிருக்கு ட்ரெஸ் எல்லாம் காயறதுக்கு. ஏன்னா நம்ம வெளியில் போட முடியாது, வீட்டுக்குள்ளே தான் காய வைக்கணுமா. அவ்வளவும் துணிகளாக இருக்குது. இப்போது கவர் பண்ண எல்லா பெட்ஷீட்ஸு எல்லாமே நிறைய அழுக்கு துணியை 2 பேர் 2 பக்கெட்டு 2 மிஷின் போடுற அளவுக்கு துணியை சேர்த்து வச்சுட்டு வந்திருக்காங்க. இந்த வீடு முழுக்க க்ளீன் பண்ணணும். சமைச்சிக்கிட்டே க்ளீன் பண்ணுறது வேலைக்கே ஆகாது. அதுக்கு தான் சொன்னேன், ஒரு 2 டேஸ் முன்னாடியே வந்து டிக்கெட் புக் பண்ணி வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணானு. இல்லை கடைசி நாளில் வந்துட்டு எல்லோரும் ஆஃபீஸ் போயிட்டாங்க, பசங்களாம் ஸ்கூலுக்கு போயிட்டாங்க. நம்ம ஒருத்தி மட்டும் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். சமைச்சிட்டே க்ளீன் பண்ணுறேன். இதுதான் சமையல்லாம் முடிச்சுட்டு பாப்பாவை ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வந்துட்டு அவளுக்கு சாப்பாடெல்லாம் கொடுத்துட்டு கிரைண்டரில் மாவு அரைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். உளுந்து தான் போடிகிட்ருக்கு. ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்த நந்தி உளுந்து தான் போட்டேன்.
வெறும் ½ கிளாஸ் உளுந்து தான் போட்டேன் பார்த்தீங்களா, எவ்வளோ மாவாயிருக்கு. இவ்வளோ பெரிய குண்டால இவ்வளோ வந்திருக்கு ½ கிளாஸ் உளுந்துக்கு. இதுலேருந்து வரப்போலாம் கண்டிப்பாக அந்த நந்தி வாங்கிட்டு வந்துடுவேன். நிறைய மாவாயிருக்கு. ஒரு லக்கேஜ் ஓப்பன் பண்ணி வெஜிடபிள்ஸ் இருந்ததை ஃபஸ்ட்டு இந்த சின்ன வெங்காயம், இந்த பூண்டு இதெல்லாம் முதல்ல இந்த வெஜிடபிள் இருக்க லக்கேஜை மட்டும் ஓப்பன் பண்ணி எல்லாம் கொட்டி வச்சாச்சு. இது வந்து நேற்று ஈவினிங் வந்தன்னைக்கு வாங்கிட்டு வந்தது. இந்த உருளைக்கிழங்கு இது வந்து ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்த அந்த முறுக்கு மாவு. இப்போதைக்கு ஃப்ரிட்ஜில் வைக்க இடம் இல்லைன்னு இதை இங்கே வச்சுருக்கேன். அதே மாதிரி மேலே இருந்த இது எல்லாமே வந்து வாஷ் பண்ணாமல் இருந்துச்சு. எல்லாத்தையுமே நேற்றே வாஷ் பண்ணி வச்சுருந்தேன். எல்லாத்தையும் வாஷ் பண்ணி வச்சுட்டு அதில் ஒரு இதில் வந்து தட்டைப்பயிர் கொட்டி வச்சுருக்கேன். சிகப்பு தட்டைப்பயிர் கிடையாது, ஆனால் தட்டைப்பயிர் தான் வெள்ளை கலரில் இருந்துச்சு. ஆனால் பாக்ஸில் உள்ளே கொட்டினதுக்கப்புறம் பார்க்க அந்த மாதிரி தெரியுது. ஆனால் இது வெள்ளை கலரில் இருந்த தட்டைப்பயிர். இதில் கொள்ளு கொட்டி வச்சுருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா இதுலேயும் இதில் வந்து என்னது கொண்டைக்கடலை கொட்டி வச்சுருக்கேன். இதுலேயும் வந்து இன்னொரு டைப் ஆஃப் தட்டைப்பயிறு, அது வேறு இது வேறு. ஆனால் பார்க்குறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு மாதிரி தான் இருக்குது பாக்ஸில் கொட்டினதுக்கப்புறம், ஆனால் வேறு. இது வந்து வரமிளகா கொட்டி வச்சுருக்கேன். இதில் வந்து பாசிப்பருப்பு நல்லா வறுத்து கொட்டி வச்சுருக்கேன். அடுத்து இந்த சைடு இதில் வந்து உளுத்தம்பருப்பு ஃபுல்லாக கொட்டி வச்சுருக்கேன். இதில் வந்து பழைய கொள்ளு இருந்தது, அது க்ளீன் பண்ணாமல் அதை அப்படியே விட்டுட்டேன். இதில் வந்து துவரம்பருப்பு ஃபுல்லாக கொட்டி வச்சுருக்கேன். இந்த மேலே இது ஃபுல்லாகவே ஓரளவுக்கு க்ளீன் பண்ணி தான் எல்லா பாக்ஸுமே கழுவி காய வச்சு அதில் எல்லாம் கொட்டி வச்சாச்சு. இந்த கீழே இருந்ததெல்லாம் ஆல்ரெடி பழசு அப்படியே இருக்குது. நான் புதுசாக எதுவுமே கொட்டல, புதுசாக ஊர்லேருந்து எதுவும் வாங்கிட்டு வரல. இதெல்லாம் அப்படியே இருக்குது, அது அப்படியே விட்டாச்சு. மேலே இருக்கிறது மட்டும் இப்போதைக்கு க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். எல்லாத்தையும் எடுத்து க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி கொட்டி வைக்கிறதுக்கு எப்படியும் ஒரு 1 வீக் ஆகிடும்னு நினைக்கிறேன். இது எல்லாத்தையும் ஒரே நாளில் எதுவும் செய்ய முடியல. ஓரளவுக்கு முடிஞ்ச வரைக்கும் மட்டும் ஒரு 2-3 நாளாக இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சிட்ருக்கேன். இதெல்லாம் பழசு முன்னாடியே இருந்தது தான். இது 3 மட்டுமே க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து உப்பு, இதில் வரமிளகா, இதில் வந்து வடகம் கொட்டி வச்சுருக்கேன். இதில் வந்து பழசு முன்னாடி இருந்தது, இந்த ஜாமு இதெல்லாம் முன்னாடி இருந்தது, ஊரில் முன்னாடிலாம் வாங்கி வச்சுருந்தது. இதில் 3 இதுலேயே எண்ணெய் கொட்டி வச்சுட்டு இதில் வந்து ஆயில் ஊற்றி வச்சுருக்கேன். இதில் பெப்பர் போட்டு வச்சுருக்கேன். இந்த பெப்பர் பாக்ஸ் இதிலே வச்சுட்டேன். இதில் ஆயிலெலாம் ஊற்றி இந்த இடத்துல இப்போதைக்கு சமைக்கிற மாதிரி செட் பண்ணி வச்சுருக்கேன். ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வர மசாலாவை எப்போவுமே இந்த மாதிரி தான் ஃப்ரீசருக்குள்ளே தான் ஸ்டோர் பண்ணி வைப்பேன். ஏன்னா அப்போ தான் கெட்டு போகாமல் இருக்கும்னு சொல்லிட்டு வெளியில் எங்கேயுமே வைக்க மாட்டேன். இந்த மாதிரி ஃப்ரீசருக்குள்ளே வச்சுருவேன். அது அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக யூஸ் பண்ணிக்குவேன் ஒவ்வொன்றா எடுத்து. நான் ஊர்லேருந்தே வந்தவொடனே பார்த்தீங்கன்னா இந்த டைனிங் டேபிள் பயங்கர கொடூரமாக இருந்தது. ஏன்னா இதில் யாரும் உட்காந்து சாப்பிட்றதே இல்லை. மற்ற எல்லா தேவையில்லாத திங்ஸும் இது மேலே அப்படியே ஒவ்வொன்றா எடுக்க அது மேலே வச்சு இது ஃபுல்லாகவே ஆக்குப்பை ஆகிடுச்சு. தேவையில்லாத திங்ஸ் அடுக்கி வைக்கிற ஏரியா மாதிரி ஆகிடுச்சு. அதை ஒரு நாள் ஃபுல்லாகவே உட்காந்து க்ளீன் பண்ணேன். இந்த நான் வீடியோ எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா 4th டே இந்த மேலே இருந்ததெல்லாம் எடுத்து அந்த திங்ஸை எங்கெங்கே வைக்கணுமோ அதை ஏரியாலாம் வச்சுட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணி ஓரளவுக்கு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டேன். இது பார்த்திங்கன்னா நான் ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி நாள் கரெக்டாக எனக்கு கிடச்சது. அதனால் டைனிங் டேபிள் மேலே அப்படியே இருக்குது, சீசனிங் பண்ணாமல். சீசனிங் பண்ணி தான் உள்ளே எடுத்து வைக்கணும். இந்த ஹீட் பேடு இந்தியாவிலேருந்து வாங்கிட்டு வந்தது தான். இப்போதைக்கு யூஸ் பண்ணுறதுக்காக டைனிங் டேபிள் மேலே அப்படியே எடுத்து வச்சுருக்கேன். என்கிட்ட வந்து இங்கே நான்ஸ்டிக்கில் தான் பணியாரக்கல் இருக்குது. அதனால் இதை ஆர்டர் பண்ணி வாங்கினேன். இந்தியாவிலேருந்து தான் வந்திருக்கு. அமேசானில் ஆர்டர் போட்டு வாங்கினது தான். குடோன் மாதிரி இருந்த ரூமை ஓரளவுக்கு இதில் இருந்த சோஃபாலாம் வெளியில் எடுத்து போட்டு கொஞ்சம் அந்த டேபிள்லாம் வெளியில் எடுத்து போட்டு ஓரளவுக்கு ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். என் பொண்ணு பார்த்திங்களா பக்கத்தில் டேப் வச்சு பார்த்துட்ருக்கா. ஓரளவுக்கு இந்த ரூமை ஓரளவுக்கு திங்ஸ் எல்லாம் வெளியில் எடுத்துட்டேன். இன்னும் கொஞ்சம் இருக்குது, அதையும் கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ணோம். 90% க்ளீன் பண்ணியாச்சு. இந்த க்ளீனிங் ஒர்க் அப்படியே போயிட்டே இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக க்ளீன் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா 1 வீக் மேலேயே ஆகிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.